அஞ்சலி இன்னுமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்க? சாரதி சீக்கிரமே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டான், அதனால அவன் விளையாட போயிட்டான். நீயும் சீக்கிரமா முடிச்சிட்டனா ஏதாவது விளையாட போவல? என்கிட்ட விளையாட போகணும்னு சொல்லிட்டே இருக்க. ஹோம்ஒர்க்கை முடி, அப்புறமா அம்மா அனுப்புகிறேன். சரிங்கம்மா, இதோ ஃபினிஷ் பண்ண போகிறேன். லாஸ்ட் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தாம்மா இருக்குது. இதை மட்டும் எழுதிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சரி அஞ்சலி, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன், சரியா? குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போ. ல ல ல ல ல ல லா. அஞ்சலி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் வேலையா? இந்த நேரத்தில் என்ன சமையல் போயிட்டு இருக்குது? அட வாங்க வாங்க ஆயிஷாம்மா. இல்லை ஒன்றும் சமைக்கலாம் இல்லை, அதோ அஞ்சலிக்கு தான் காஃபி போட்டு கொடுக்கலான்ட்டு. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டா, எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் கேட்பா, அதான். ஓ அப்படியா, சரி சரி. நான் அந்த ஆயிஷா கூட்டிகிட்டு கடைக்கு போகலான்ட்டு போனேன், அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு. இந்தாங்க கறி குழம்பு வச்சேன் இன்னைக்கு வீட்டில். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பயமாக்கா, நீங்கள் வைக்கிற கறி குழம்புக்கு நான் தனி ஃபேனு. நல்ல வேலை எனக்கு ஒரு தூக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்களே. வைங்க வைங்க, இன்னைக்கு நைட்டு தோசைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். சரி சோஃபாவில் உட்காருங்க பயமாக்கா, உங்களுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். அஞ்சலி எங்க காணோம்? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? சரி சரி, காஃபிலாம் வேணாம், இப்படி வாங்க, ஒரு விஷயம் கேட்கணும், அதுதான் வந்தேன். அஞ்சலி ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டியா? நான் இப்போ தான் முடித்தேன். முடிச்சிட்டேன் ஐஷா, இப்போ தான் ஃபினிஷ் பண்ண. கரெக்டாக நீ வந்துட்ட. ஹே அம்மா, நீயும் உங்கள் அம்மாவும் எங்கே போயிருங்க? அதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டனே காலையில் ஸ்கூலில். உங்கள் அம்மா கூட நிறைய கிராஃப்ட் திங்ஸ்லாம் ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கடைக்கு தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சி. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால தான் உங்கள் அம்மா கிட்ட அந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்கலான்னு வந்தோமே. என்ன பாய்மாக்கா, ஏதோ கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, என்ன கடைக்கு போகிறீங்க? இந்தாங்க காஃபியை குடிங்க. என்ன எதுவும் முக்கியமான திங்ஸ் வாங்க போகிறீங்களா? பக்கத்துலையே ரொம்ப தூரமாக போகிறீங்களா? அதை நீங்கள் தான் சொல்லணுக்கா. என்னன்னா, இந்த ஆயிஷா பொண்ணு ஏதோ கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் அவளை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. அதான் நீங்கள் ஏதோ ஒரு பல்காக ஆஃபரில் வாங்கிட்டு வந்தீங்களாம்ல ஒரு கடையில் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம், அந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஓ அந்த கடையா? இப்போ தான் முந்தா நேற்று போயிட்டு வந்தேன். நல்ல ஆஃபர் இருக்காங்க, அங்கேயே போங்க. இப்போவும் ஆஃபர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மெயின் ரோடு பிடிச்சிட்டு நேராக போனீங்கன்னா செகண்டில் இருக்கிற கடைக்கா, வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஜாமான் வச்சுருப்பாங்க. ஓ மெயின் ரோட்டில் போய் அந்த ரெண்டாவதாக இருக்கிற கடையா? ஆமாம் ஆமாம், இப்போ தான் ஆஃபர் போட்டிருக்காங்களா? சரி சரி. ஆனால் பரவாயில்லக்கா, அங்கே நல்லா ஆஃபரில் தான் கொடுத்தாங்க. நான் 2 செட்டு பாக்ஸும் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, ஆயிஷாக்கும் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொடுக்குறேன், குடிக்கிட்டோம். இல்லை ஆண்டி, எனக்கு வேணாம். நான் இப்போ தான் வரும்போது எங்கள் அம்மா பால் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தேனே. ஆண்டி நீங்கள் கடையை சொன்னீங்கல்ல, ஜாலி இன்னைக்கு கடைக்கு போகிறோம். ஒரே ஆயிஷா அந்த கடைக்கு போகிற ஆர்வத்திலே இருக்கா. சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம், சரியா? போய் பார்த்துட்டு ஆஃபர்லாம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி வா ஆயிஷா, போவோம். மா, இந்த கடை தானோ? எவ்வளவு பெரிய கடை, எவ்வளவு ஜாமான் வச்சிருக்காங்க. எல்லாமே கிராஃப்ட் திங்ஸ் சூப்பரா இருக்கு. மா, உள்ளக போகும்போதே சும்மா கண்ணை கவர்ற மாதிரி கலரா வச்சிருக்காங்கம்மா. வாங்கம்மா வாங்க, என்னம்மா வேணும் சொல்லுங்கம்மா, என்ன வேணாலும் சொல்லுங்க, எடுத்து தரேன். அண்ணே இருங்க, முதல்ல ஆஃபர் இருக்கான்னு சொல்லுங்க. ஆஃபர் இருக்கிறனால தான் நாங்கள் அங்கேருந்து கடையை கண்டுபிடிச்சு வந்திருக்கிறோம். ஆஃபர் இருக்குதுமா. நீங்க 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய ஜாமான் ஃப்ரீயா தருவேன். 1000 ரூபாய்க்கு மேல வாங்கினா மட்டும்தாம்மா ஆஃபரு. நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்குங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா திங்ஸ் நிறைய கிடைக்கும். ஓ 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாதான் நீங்க ஆஃபர் தருவீங்களோ? சரி, என் பிள்ளை எடுக்கட்டும், எவ்வளோ எடுக்கிறான்னு பார்க்குறேன். மா, எப்படியோ என் கடையில் நீங்கள் பார்க்குற திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க, அந்த திங்ஸ் வேணும் இது வேணும்ன்ட்டு. ஏன்னா எல்லா பொருளும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அவளும் இன்னைக்கு நிறைய திங்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா. ஆனால் ஆயிஷா இங்கே பாரு, நிறைய திங்ஸ் வாங்கணுன்ட்டு வீணாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. என்னென்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுக்கணும். வீட்டில் நிறைய இல்லைன்னு சொன்னியல்ல, உன்னை கடை கூட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தேவையானது எல்லாம் வாங்கிக்க. சரிம்மா, நான் ஏற்கனவே வச்சிருந்த பெயிண்ட்டு கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே காலி பண்ணிட்டேம்மா. ரொம்ப நாளாயிருச்சுல, அதனால நான் எனக்கு இப்போ என்னென்னலாம் வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிறேம்மா. இருமா, முதல்ல இந்த சைடு என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். மா, இங்கே ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய இருக்குமா. முதல்ல எனக்கு பிடிச்ச இந்த மாதிரி டெடி பியர் ஸ்டிக்கர் இருக்குமா. இந்த பியர் ஸ்டிக்கர் ஒன்று எடுத்துக்கிறேம்மா, செமையாக இருக்கும். இது புக்கு நோட்லலாம் ஒட்டினா. அடுத்தது பெயிண்ட் எடுக்கணும். சரி, இந்த பெயிண்ட் வாங்கிக்கிறேம்மா. இந்த பெயிண்ட் 6 கலரில் சூப்பராக இருக்கு. ஓகே ஆயிஷா என்னடி நான் சொல்லிட்டேன்னு உடனே டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி தெரியுது, பாத்தி எடு. இல்லம்மா, நான் எல்லாமே பார்த்து தான் எடுக்கிறேன். எனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கிறேன். சரி அவசரமா எடுக்கிறேன்ட்டு நான் தேவையில்லாத பொருள் எடுக்காத. சரிம்மா, நான் தேவைப்பட்டது மட்டும் தான் வாங்குறேனே. இருமா, நான் அந்த சிலிப்பி பார்த்துட்டு வரேன். ஹை, இங்கே க்ளே இருக்கு, ஃபுல்லாக கலராக செம்மையாக இருக்கு. அங்கிள், இந்த க்ளே பாக்கெட் எவ்வளோ? அது ஒரு பாக்கெட் 100 ரூபாய் வரும்மா, எல்லா கலரும் செட்டாக வந்துடும். 100 ரூபாவா? மா, ஒரு க்ளே பாக்கெட் 100 ரூபா சொல்றாமா, வாங்கிக்கிறவா? சரி ஆயிஷா, உனக்கு தேவைண்டா வாங்கிக்க, தேவையில்லைன்னா வாங்காத.
நான் அந்த க்ளே வச்சு நிறைய கிராஃப்ட் செய்வேம்மா. சூப்பராக ஃப்ளவர்ஸ் எல்லாமே செய்வேம்மா. நான் இதை ஒன்று வாங்கிக்கிறேம்மா. நான் இப்போ வாங்கினேன்னா இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தாம்மா கேட்பேனே. இங்கே பற்றியெல்லாம் எல்லா கலருமே செட்டாக வந்துடுது. நம்ம சூப்பராக எல்லா கலரையும் வச்சு கூட செய்யலாம்மா, தனித்தனியாகவும் செய்யலாம்மா. என்னடி ஐசா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் பாதிலாம் தரமாட்டாங்களோ? அப்போனா பாதி வாங்கிக்கவேன். மாமா எப்பவுமே பாதி தானமாக வாங்குறேன். இந்த தடவை தாம்மா நான் முழுசாக வாங்கியிருக்கிறேனே. எல்லா கலரும் தேவைப்படும்மா. சரி, இந்த ஒரு தடவை தான் நான் ஃபுல்லாக வாங்கி தருவேன். இது எல்லாத்தையும் நல்லா வச்சு நீ என்னென்ன செய்கிறான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் உனக்கு வாங்கி தருவேன், சரியா? அட இங்கே தான் இதுதான் இருக்கோ, நல்லா இருக்குதே. இதுதான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். துணியில் பிளெயின் துணியிலலாம் அழகாக இதில் வச்சு டிசைன் போடலாம், நல்லாயிருக்கும். நல்லா 3D கலர்ஸ் மாதிரி இருக்கும். சரி, நம்ம துணியில் ஒரு தடவை டிசைனை போட்டு பார்ப்போம். ஒரு 2 கலர் எடுத்துக்கிடுவோம். இந்த 2 கலரையும் வச்சு முதல்ல போட்டு பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து வாங்கிக்கிற வேண்டியது தான். சரி, 2 வாங்கியாச்சு, பார்க்கலாம் எடுத்து யூஸ் பண்ணி. பெயிண்டிங் கலர்ஸ் ஏதாவது தேவைப்படுதாம்மா? வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, நிறைய கலர்ஸில் பெயிண்டிங்ஸ் வந்துருக்குதுமா. இங்கே பாருங்கள், நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மாடலில் கீழே வச்சுருக்கோம். இன்னும் இதை விட கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா இந்த மேலே கூட இருக்குதுமா. இதெல்லாம் நீங்கள் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம் அங்கிள், எனக்கு வேணும் தான். நானே கேட்கணும்னு நினச்சேன். எந்த மாதிரி எடுக்கலாம்? இந்த கீழே இருக்கிற மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோமே. நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி என்ன இருக்குது? ஓ, மேலே இப்படி இருக்கோ. சரி, இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிடுவோம். இதில் பெருசே எடுத்துக்கிடுவோம். அங்கிள், இந்த பெருசே ஒன்று கொடுத்துருங்க. இது சூப்பராக இருக்குது. நல்லா நிறைய கலர்ஸ் இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. இந்த வாட்டர் கலர் வாங்கினீங்கன்னா நல்ல பெரிய ப்ரஷ் அது கூடவே சேர்ந்து உள்ள அட்டாச்சு இருக்குமா? அங்கிள், எந்த வாட்டர் கலர் வாங்கினாலும் உள்ளக்க ப்ரஷ் தரதான் அங்கிள் செய்வாங்களே. ப்ரஷ் இல்லாமல் எப்படி நான் வாட்டர் கலரில் பெயிண்ட் பண்ண முடியுமா? இல்லைம்மா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உள்ளே இருக்கிறது தெரியுதோ தெரியலையோ, அதனால தான். இந்தாம்மா. சரி அங்கிள், அடுத்தது ஃபெவிஸ்டிக் வாங்கணும். சரி, ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று பத்தாதா? சரி, இன்னொன்று எடுத்துக்கிடுவோம். வாங்குறதோட வாங்குறோம். அம்மா இந்த தடவை வாங்க சொன்னதோட 2 எடுத்துக்கிற வேண்டியதுதான். மேலே என்ன வச்சிருக்கிறாங்க? ஓ, கிளாஸ் கலர்ஸ் இருக்குதோ. நம்ம பேசாமல் இந்த தடவை கிளாஸ் கலரில் ஆர்ட் ட்ரை பண்ணுவோமா? ஐஷா, அந்த கிளாஸ் கலர்ஸ்லாம் வேணாம். ஏற்கனவே ஒரு தடவை அப்படி தான் கேட்டு நீ ஒழுங்காகவே பண்ணலை. அது வேணாம். வேறு என்ன தேவையோ அதை பாரு. சரிம்மா, சரி, எனக்கு வேணாம். நான் ஸ்கெட்ச்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் வேணா நான் அங்கே போய் பார்க்குறேன். இந்த பக்கமா பாருங்கம்மா, ஸ்கெட்ச் பென்சில்ஸ் இருக்கு, கலர்ஃபுல் கிரையான்ஸ் இருக்கு, வாட்டர் கலர்ஸ் இருக்கு, எல்லாம் செட்டாக வரும். இந்த மாதிரி ஸ்கெட்ச் வாங்கிக்கிறீங்களாம்மா? இதுவும் நார்மல் ப்ரைஸ் தான், ஒரு 10 ரூபாய் கூட வரும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். ஓ, இப்போ இப்படி வருதோ? இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா அழகாக அடுக்கி வச்சிருக்கு. ஐசா, இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்னு பார்த்து எடுத்துக்க. சரிம்மா. நான் ஏற்கனவே வாட்டர் கலர்ஸ் வாங்கிட்டேன். ஸ்கெட்ச் என்கிட்ட இருக்குது, கிரையான்ஸும் இருக்குது. ஆனால் என்கிட்ட பென்சில் ஸ்கெட்ச் தாம்மா இல்லையே. பேசாமல் இந்த பென்சில் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறமா. இதுலேயே ஷார்ப்னரோட செட்டாக வந்துடுது. அங்கிள், இந்த பென்சில் ஸ்கெட்ச் இருக்குல்ல, இதை அப்படியே ஒன்று எடுத்து கொடுத்துருங்க அங்கிள். ஓகேம்மா பாப்பா, இதோ தரேன், இந்தாங்க. கிரையான்ஸ் இங்கே தான் வச்சிருக்கிறாங்களோ. கிரையான்ஸ் முடிய போகுது. சரி, பேசாமல் ஒரு கிரையான்ஸ் வாங்கிக்கிறோம். ஐசா, ஏற்கனவே உங்ககிட்ட கிரையான்ஸ் இருந்துச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு வாங்குறா? அந்த கிரையான்ஸ் முடிய போகுதுமா. எல்லாத்துலேயும் சொட்டு தான் இருக்கே. எப்படி நான் இன்னும் ஒரு 2 தடவை பெயிண்டிங் பண்ணனா முடிஞ்சிரும்மா. இந்த ஒரு கிரையான்ஸ் வாங்கித்தாங்கம்மா. இங்கே பாருங்க, 12 கலர்ஸ் இருக்கு, நல்லா பெருசாகவும் இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு வரும்மா இது யூஸ் பண்ணா. இங்கே பாருங்க, நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் டக்குன்னு வாங்கியே கேட்க மாட்டேன். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாங்கி கேட்பேன். ஐசா, இதுவே நிறைய பொருள் வந்துடும் போல இருக்கேடி. ஹே, இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. ஸ்டாப். இந்த ஷாப் தான் நான் சொன்னேன். இங்கே பார்த்தியா, இங்கே எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. நிலா, வா, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஹே சோட்டு, நானும் நிலாவும் இறங்கிடுறோம். நீ போயிட்டு அந்த சைடில் வந்துட்டு காரை நிறுத்திட்டு வந்துடு. இந்த கடை நல்லா பெருசாக தான் இருக்கு. இங்கே நிறைய திங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரமா வாங்க. சரி, ஓகே, வா நிலா போகலாம். சோட்டுவும் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு சொன்னான். சோட்டு சீக்கிரம் வா. ஐசா, இன்னும் என்னென்ன வேணும்? எடுத்துட்டியா இல்லையா? எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே நிற்கிறா? எடுத்துக்கிட்டே இருக்கிறமா. இருமா, எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இந்த பக்கம் பார்த்தா மெர்லினா, நிலா, நீங்க எப்போ வந்தீங்க? ஆயிஷாக்கா, நாங்கள் இப்போ தான் வந்தோம் ஐஷாக்கா இங்கே. ஓ, சரி, இப்பதான் வந்தீங்களோ? நான் அப்படியே வந்துட்டேன். நிறைய ஜாமான் நான் வாங்கிட்டேன் தெரியுமா. இன்னும் நான் பாக்ஸ் தான் பார்க்கணுமே. பாக்ஸ் பார்க்கலாம்னா இந்த பக்கம் வந்தேன். இந்த கடையில் நிறைய பாக்ஸ் நல்லதா இருக்கு. அதில் எனக்கு இந்த ஹலோ கிட்டி பாக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை முதல்ல திறந்து பார்க்கணும் உள்ள எப்படி இருக்குன்னு, நம்ம கேட்ட மாதிரியே இருக்கான்னு. ஆமாம், டபுள் லேயர் வச்சு சூப்பராக இருக்கு. சரி, இந்த மாதிரி பாக்ஸ் தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். வந்ததோட வாங்கிக்கிடுவோம். இங்கே பாருங்க, இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். பாக்ஸ் அங்கிட்ட எடுத்துட்டியா? சரி வா. அப்புறம் கம்முலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் மறந்துட்டு போயிட்டு திரும்பலாம் என்னை எந்த கூட்டிகிட்டு வரக்கூடாது. இங்கே இருக்கு பாரு கம்மு. வாங்குறதோட 2 கம்மு வாங்கி போட்டு வச்சுக்க. முடிஞ்சதுன்னா அப்புறமா வந்துக்குருவோம். சரி, போதும். தேவையானதெல்லாம் நிறைய வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பில்லு வருதுன்னு பாருங்கண்ணா. போதுமாம்மா? சரிம்மா, இதோ வந்து பார்த்து சொல்லிடுறேம்மா. ஃபர்ஸ்ட் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துக்கிறேன்.
ஓகேம்மா, எப்படியும் வந்துட்டு பில் அமௌண்ட்டு 1000 ரூபாய்க்கு மேலே போய்டும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆஃபர் அமௌண்ட்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக கிஃப்ட்ஸ் இருக்குமா? ஓகே, எல்லாத்தையும் கணக்கு போட்டாச்சுமா. கவரில் போட்டு கொடுத்துட்றேன். 1000 ரூபாய் வந்துருச்சுமா கரெக்டாக பில் அமௌண்ட்டு. இந்தாங்க, இதுதான் எக்ஸ்ட்ராவாக இந்த கிஃப்ட்டு. இது மட்டுமே நார்மலாக உங்களுக்கு 200 கிட்ட வரும். நான் ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது சும்மா நார்மல் புக்கெல்லாம் இல்லைம்மா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேஜிக்கல் புக்கு தான். இதில் எழுதிட்டு எத்தனை வாட்டி வேணால் ரஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த புக்கு கொடுக்குறேம்மா. வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், ஆஃபர்னு சொல்லிட்டு இதான் கொடுக்குறிய? மா, இதில் மட்டும் கிடையாது, திங்ஸ்லேயும் ஆஃபர் பண்ணியிருக்கேன். திங்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விலை கம்மியாக தாம்மா போட்டிருக்கேன். அது இல்லாமல் இந்த இதுவும் கொடுத்துருக்கேன். அதனால இன்னும் எனக்கு கம்மி பண்ண முடியாதுமா. 1000 ரூபாய் கொடுத்துருங்கம்மா. இந்தாங்க 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்காண்டு. கரெக்டாக இருக்குமா. அதோ எல்லாத்தையும் கவரில் போட்டுடுறேன். இந்தாங்கம்மா, எல்லாத்தையும் கவரில் போட்டாச்சு. சரி வா ஐஷா, எல்லாமே வாங்கியாச்சுல தேவையானதெல்லாம், வா போவோம். நான் இந்த வாட்டர் கலர் புக் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஹை, இங்க இருக்கு வாட்டர் மேஜிக் புக். இது சூப்பரா இருக்கும். அடுத்தது ஸ்லேட் கூட இருக்கு. ரெண்டுல எது வாங்கலாம்? சரி, நம்ம பேசாம ஸ்லேட்டே வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிக்கலாம். இது ரொம்ப அழகா இருக்கும். இது வச்சு ஃபிங்கர் கலர்ஸ் தான். இதை வச்சு சூப்பரா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பெயிண்ட் வேணும். பெயிண்ட் என்ன பெயிண்ட் எடுக்கிறது? ஓகே, இந்த பெயிண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கிட்ட இல்ல. ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது இந்த பெயிண்ட் எல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, இது 2 கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹே நிலா, வாங்கிட்டியா? நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துடுறேன். நான் பாக்ஸ்க்காக தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்தேன். இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தியா ஷேடோ இருக்குது. வாவ், உள்ள ஒரு நல்ல கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கால்குலேட்டரில் சூப்பராக நம்ம யூஸ் பண்ணி மேக்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரீயாகவே ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸே எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது ஸ்டாப்லர் பின் வேணும், அதுவும் வாங்கணும்னு நினச்சேன். அப்புறம் கிளிட்டர் வாங்கணும். ஸோ இந்த கிளிட்டர் 2 எடுத்துக்கலாம். ஓகே, 2 கிளிட்டர் எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு கிளிட்டர் சேர்த்தே எடுத்துக்கலாம். மெர்லினாக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் நான் டேப் எல்லாம் எடுக்கணும். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே தான் டேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, எனக்கு வந்து ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் டேப் தான் இல்லை. அது 2 வாங்கிக்கிறேன். அப்புறம் ஸ்டாம்ப் வாங்கணுமே. சரி, இந்த டால்ஃபின் போட்ட மாதிரி ஸ்டாம்ப்பு வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டார் ஸ்டாம்பும் வாங்கிக்கலாம். வாவ், இது என்ன க்ரையான் செட்டில் இந்த மாதிரி இப்போ வந்திருக்கா? அங்கிள், இந்த க்ரையான் செட் எவ்வளோ வருது? அந்த செட்டு எதை எடுத்தாலும் 50 rupees தாம்மா வரும். அப்படியா? ஓகே அங்கிள், எனக்கு 2 செட் தேவைப்படுது. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, அந்த செட் ஒன்று எடுத்துருங்க. நெக்ஸ்ட் எனக்கு க்ரையான்ஸும் வேணும். நான் எப்போவுமே நார்மல் க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டைம் நான் இந்த க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த 2 செட்டும் வச்சுருங்க. ஹை வாவ், இந்த பேக் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் மம்மிக்கு இந்த மாதிரி பேக் தான் ரொம்ப பிடிக்கும். மெர்லினாக்கா, இது வாங்கிட்டு போய் நான் எங்கள் மம்மிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். எங்கள் மம்மி இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அம்மா வந்துட்டு திங்ஸ் வாங்க கொடுத்த காசில் இதுவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர் கலர்ஸ் தான். நான் இன்னும் வாட்டர் கலர்ஸ் வாங்கவே இல்லைல்ல. இந்த வாட்டர் கலர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுவே வாங்கிக்கிறேன். ஹே, இது அந்த மேஜிக்கல் மார்க்கர் தானே? இது யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எங்கள் மம்மி ஊர்லேருந்து வாங்கி அமிச்சது தான். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இதை பார்க்குறேன். ஓகே, நான் இது வாங்கிக்கிறேன். இது பிளேட்லலாம் எழுதிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே தனியாக வரும். அங்கிள், எங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் பில் போட்டு சொல்லுங்கள். சரி பசங்களா, எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் வருது பசங்களா. ஓகே அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க பசங்களா, உங்களுக்கு ஆஃபரும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் கலர் புக்கு நான் 2 கொடுக்குறேன். இந்தாங்க, 2 பேரும் வச்சுக்கோங்க. அந்த புக்காக இருந்தால் 1 தான் வரும். இந்த வாட்டர் கலர் புக்னால 2 இருக்குது. தேங்க்ஸ் அங்கிள்.